கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் கனமழை வெளுத்து வாங்கியது. தொண்டாமுத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பூலுவப்பட்டி, ஆலாந்துறை, தொண்டாமுத்தூர், நரசிபுரம், விராலியூர், வண்டிக்காரன்புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் திடீரென பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கல்லுப்பட்டியில் பெய்த கனமழையால் பல மாதங்களுக்கு பிறகு கால்வாயில் வெள்ள நீர் கரை புரண்டு ஓடியது. காரைக்குடி அருகே அமராவதி புதூர், கல்லுப்பட்டி, எஸ்ஆர் பட்டணம் பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் கண்மாய், கால்வாய்கள் வழியாக வெள்ள நீர் கரை புரண்டு ஓடி கல்லுப்பட்டி மேல கண்மாய்க்கு சென்றது. உழவு பணிக்கு இந்த மழை உதவும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை செல்லும் சாலையோரம் யானை கூட்டம் முகாமிட்டதால் வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மசினக்குடி சோதனைச்சாவடி அருகே 2 குட்டிகளுடன் யானை கூட்டம் சாலையோர மேய்ச்சலில் ஈடுபட்டது. இதனால் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி வனத்துறையினர் வாகனங்களை நிறுத்தி வேகமாக யானையை கடந்து சென்றுவிட வேண்டும் என சுற்றுலா பயணிகளை அறிவுறுத்தினர். இதனால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடனே பயணித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஊராட்சி மன்ற தலைவரின் வீட்டிற்குள் புகுந்த 10 அடி நீள சாரை பாம்பை தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். கொடையாஞ்சி ஊராட்சி மன்ற தலைவர் பாரி வீட்டிற்குள் சுமார் 10 அடி நீளமுள்ள சாரை பாம்பு ஒன்று புகுந்தது. இதுகுறித்து அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வாணியம்பாடி தீயணைப்பு நிலையத்தினர் சுமார் 1 மணி நேரம் போராடி பாம்பை லாபகமாக பிடித்தனர். பின்னர் பிடிபட்ட சாரை பாம்பு அடர்ந்த வனப்பகுதியில் விடப்பட்டது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நெல்லை ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். வரும் 15ஆம் தேதி 80வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள் என மக்கள் கூடும் இடங்களில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் ரயில்வே போலீசார் இணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் திருப்பாச்சேத்தி சுங்கச்சாவடி வழியாக செல்லவிருந்த அரசு பேருந்தில் பாஸ்டாக் ரீசார்ஜ் செய்யாததால் பேருந்து நிறுத்தப்பட்டது. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து பரமக்குடி சென்ற அரசு பேருந்து திருப்பாச்சேத்தி சுங்கச்சாவடியை கடந்து செல்லவிருந்தது. இந்நிலையில் பேருந்தின் பாஸ்டாக் ரீசார்ஜ் செய்யாததால் பேருந்து சுங்கச்சாவடியில் நிறுத்தப்பட்டது. சுமார் 15 நிமிடங்களுக்கு மேலாக பேருந்து சுங்கச்சாவடியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே தேவாலயத்தில் பிரார்த்தனை நடைபெற்ற போது ஆலய வளாகத்தில் காட்டெருமைகள் ஓடியதால் பக்தர்கள் அச்சமடைந்தனர். புனித சலேத் அன்னை தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்ற போது தேவாலய வளாகத்தில் புகுந்த காட்டெருமைகள் அங்குமிங்குமாக ஓடின. இதனால் அதிர்ச்சியடைந்த பக்தர்கள் ஓட்டம் பிடித்தனர். தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு கனிம வளங்களை கொண்டு செல்ல விதிக்கப்பட்ட தற்காலிக தடையை நிரந்தரமாக்க வேண்டும் என்று ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்து முன்னணியினர் மனு அளித்தனர். தமிழ்நாட்டிலிருந்து அண்டை மாநிலமான கேரளாவிற்கு கனிம வளங்களை கொண்டு செல்ல தமிழ்நாடு அரசு தற்காலிக தடை விதித்தது. இந்த தற்காலிக தடையை நிரந்தர தடையாக நீட்டிக்க வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சியினர் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மழை பெய்ய வேண்டி தஞ்சாவூர் அருகே கரந்தையில் உள்ள கருணாசுவாமி கோவிலில் கங்கா ஆரத்தி வழிபாடு விமர்சையாக நடைபெற்றது. இந்த ஆண்டுக்கான ஆடிப்பூர விழா கடந்த 5ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான கங்கா ஆரத்தி நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மகா தீபாராதனைக்கு பின் பெண்கள் உலக நன்மை வேண்டியும் வறட்சி நீங்க மழை பெய்யவும் அகல் விளக்கு ஏற்றி குளத்தில் விட்டு வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி ஆற்றுப்பாலம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டார். சித்தோடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக காவலர்களுக்கு புகார் சென்றது. இதனையடுத்து பவானி ஆற்றுப்பாலம் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த புதுச்சேரியைச் சேர்ந்த பாலவெங்கட சிவராம்ஜி என்பவரை சோதனை செய்ததில் அவர் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த காவலர்கள் அவரிடமிருந்து 20 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கண்காணிப்பு கேமராவில் தெரியாமல் இருக்க மாடி விட்டு மாடி பாய்ந்து நகைகளை திருடிய இருவரும் அதை விற்க உதவியரும் கைது செய்யப்பட்டனர். கனகசபை 4வது குறுக்கு தெருவில் வசித்து வரும் கிட்டு என்பவர் வீட்டில் 20 சவரன் தங்க நகை, 25,000 ரூபாய் ரொக்கப்பணம் திருடு போனது. இதேபோல புதுத்தெருவில் வசிக்கும் ஐயப்பன் என்பவரது வீட்டிலும் 44 கிராம் தங்க நகை திருடு போனது. இந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவலர்கள் புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சபரிநாதன் மற்றும் ரஞ்சித்குமார் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் நகையை விற்க உதவியதாக அருண் என்பவரையும் கைது செய்து நகைகளை மீட்டனர்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தமிழ்நாடு கோழி வணிகர்களின் கூட்டமைப்பு சார்பில் வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் துரைராஜ், மகாவீர் ஜெயந்தி, திருவள்ளுவர் தினம், வள்ளலார் தினம் போன்ற நாட்களிலும் கோழிக்கறி விற்பனை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். தமிழ்நாடு முழுசும் இதை செய்து கொடுத்து தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி நேரங்களில் எங்களுக்கு வியாபாரம் பண்றதுக்கு வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் செய்வாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் சந்நிதி கடற்கரையில் ஆடி அமாவாசையை ஒட்டி குவிந்த குப்பைகளை தன்னார்வலர்கள் அகற்றி தூய்மை பணியில் ஈடுபட்டனர். வீதி லீடர்ஸ் அமைப்பின் சார்பில் நடைபெற்ற இந்த பணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுமார் 1 டன் அளவிலான குப்பைகள் அகற்றப்பட்டன. கடற்கரை தூய்மையாக மாறியதைத் தொடர்ந்து தன்னார்வலர்களின் சமூக அக்கறைக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மரத்தின் மீது அமர்ந்து ஓய்வெடுத்த சிறுத்தையின் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. முதுமலை செல்லும் சாலையோரம் இருந்த மரத்தில் சிறுத்தை ஒன்று அமர்ந்து ஓய்வெடுத்தது. இதனை அப்படியாக சென்ற சுற்றுலா பயணி ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்த நிலையில் அது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. தென்காசி மாவட்டம் சுரண்டை மார்க்கெட் இணைப்பு சாலை போதிய பராமரிப்பின்றி குண்டும் குடியுமாக மாறியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 11 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட இந்த சாலை தற்போது தார் சாலைக்கான அடையாளமே இல்லாமல் மண் சாலை போல காட்சியளிக்கிறது. கனரக வாகனங்கள் செல்வதால் புழுதி பறப்பதுடன் அடிக்கடி விபத்துகளும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. எனவே புதிய தார் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே மாரியம்மன் கோயிலில் கூழ் ஊற்றும் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி அருகே மாரியம்மன் கோவிலில் கூழ் ஊற்றும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. கல்குமாரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தங்கள் வீடுகளில் தயார் செய்த கூழை வேப்பிலையால் அலங்கரிக்கப்பட்ட மண் பானைகளில் ஏந்தி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். கோவிலை வந்தடைந்த பக்தர்கள் அம்மனுக்கு கூழ் படைத்து சிறப்பு பூஜைகள் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு கூழ் பிரசாதமாக வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தில் கட்டப்பட்ட மேற்கூரையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பயணிகள் இல்லாத நேரத்தில் இந்த சம்பவம் நடந்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. 20 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட இந்த ரயில் நிலையத்தை பிரதமர் மோடி கடந்த மார்ச் மாதம் தொடங்கி வைத்த நிலையில் நேற்று பெய்த மழைக்கு தாக்குப்பிடிக்காமல் இடிந்து விழுந்துள்ளது. இதனால் கட்டுமான தரம் குறித்து கேள்வி எழுந்துள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் சொத்துக்களை பாதுகாப்பது தொடர்பாக பொன்மணி IAS தலைமையிலான சிறப்பு குழுவினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இணைந்து அமைக்கப்பட்டுள்ள இக்குழு கோவில் மற்றும் உப கோவில்களுக்கு சொந்தமான நிலங்கள், கட்டடங்களை பார்வையிட்டது. ஏற்கனவே உள்ள சொத்து பதிவேடுகளை மீண்டும் சரிபார்த்து ஆக்கிரமிப்பு உள்ளிட்ட பிரச்சினைகளில் கோயில் சொத்துக்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கோரிமேட்டில் பேராசிரியர் வீட்டில் கொள்ளையடித்த திருடன் அணிந்திருந்த துண்டை வைத்து காவல்துறையினர் அவரை CCTV காட்சிகள் மூலம் பின்தொடர்ந்து கைது செய்துள்ளனர். வினோத் நபில்சன் என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து 45 சவர நகை மற்றும் 10,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் தோளில் துண்டுடன் சைக்கிளில் வந்த நபரை அடையாளம் கண்டு 500க்கும் மேற்பட்ட CCTV காட்சிகளை ஆய்வு செய்து ஆற்காட்டைச் சேர்ந்த சுந்தர் மற்றும் அவரது கூட்டாளிகள் 2வரையும் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே இருசக்கர வாகனம் மீது தனியார் பேருந்து மோதியதில் இளைஞர் உயிரிழந்தார். கீழமாத்தூரைச் சேர்ந்த ராமரும் அவரது நண்பருமான நாகமலை புதுக்கோட்டையைச் சேர்ந்த சுரேஷ்குமார் ஆகியோர் ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். அப்போது உசிலம்பட்டி அருகே செட்டியப்பட்டி என்ற இடத்தில் தனியார் பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் சுரேஷ்குமார் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தில் காயமடைந்த ராமர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் காவலர்கள் தனியார் பேருந்துக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி உயிரிழந்த சுரேஷ்குமாரின் உறவினர்கள் உசிலம்பட்டி பேரையூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே தேயிலை தோட்டத்தில் யானைகள் முகாமிட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மஞ்சூர் கெத்தை வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய யானைகள் தூதூர் மட்டத்தில் உள்ள தேயிலை தோட்டத்தில் முகாமிட்டுள்ளன. இதனால் அந்த பகுதியில் தேயிலை பறிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சேலத்தில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பழைய பேருந்து நிலையம், அஸ்தம்பட்டி, கொண்டலாம்பட்டி, சூரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் மாலையில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது.
இதேபோன்று நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம், குருசாமிபாளையம், நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் காற்றுடன் கனமழை கொட்டியது. சென்னை வண்ணாரப்பேட்டை அருகே நண்பனுக்கு ரத்தம் கொடுக்க இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார். மணலி பகுதியைச் சேர்ந்த அல்தாப் ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தனது நண்பருக்கு ரத்த தானம் வழங்க இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது டோல்கேட் கடற்கரை சாலையின் குறுக்கே நாய் வந்ததால் அல்தாப் திடீரென பிரேக் பிடித்துள்ளார். இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்தவர் தடுப்பு சுவரில் மோதியதில் அவரது கால் எலும்பு முறிந்தது. இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 7 நாட்களாக வீடுகளில் இருந்த குப்பைகள் சேகரிக்கப்படாததால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வீடுகள் மற்றும் தெருக்களில் குப்பைகள் தேங்கி துர்நாற்றம் வீசுவதுடன் கொசு, ஈக்கள் பெருகி நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. குப்பைகளை உடனடியாக அகற்றக்கோரி திமுக நகரமன்ற உறுப்பினர் அப்துல் ரஹீம் உள்ளிட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். தாவேகா எம்எல்ஏ பேரம் தொடர்பான வழக்கில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட 14 பேரும் நீதிமன்ற உத்தரவுப்படி 6வது நாளாக சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருநாவுக்கரசு, செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் தூண்டுதலின் பேரில் குதிரை பேரம் நடத்தப்பட்டதா என்ற கேள்விக்கு 2 மாதங்களுக்கு பிறகு பதிலளிப்பேன் என்று கூறினார். ஒரு செகண்ட் ஆகும் உண்மையை சொல்றதுக்கு எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை. அவ்வளவு வழிகள் இருக்கு, வேதனை இருக்கு, அடி வாங்கியிருக்கேன், உத வாங்கியிருக்கேன், துன்பப்பட்டிருக்கேன், துயரப்பட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் வழி நிவாரணம் என் உண்மை ஒரு நாள் வரும். அதுவரை நிதானமா இருங்க. இதுல உண்மை இருக்கு, நான் பேசுறேன். திருச்சி மாவட்டம் மணப்பாறை காமராஜர் அரசு தலைமை மருத்துவமனையில் நோயாளிகள் நலச்சங்கம் சார்பில் பொதுமக்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பிரதீக் தயாள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மருத்துவர்கள் பற்றாக்குறை இருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். குறிப்பாக தைராய்டு, மூளை நரம்பியல் மற்றும் பல் மருத்துவ பிரிவுகளில் மருத்துவர்கள் இல்லாததால் உடனடியாக மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜீவ் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். சாலை, குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு அதிகரித்துள்ளதால் உடனடியாக குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினர். அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் உறுதியளித்தார். தமிழகம் முழுவதும் உள்ள சிறப்பு பள்ளிகளில் எவ்வளவு காலி பணியிடங்கள் உள்ளன என்பது குறித்து தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான அரசு சிறப்பு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப உத்தரவிடக் கோரி மதுரையைச் சேர்ந்த வெங்கட்ராமன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சிறப்பு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப அதிகாரம் பெற்ற அதிகாரி யார் என்பது உள்ளிட்ட விவரங்களை மாற்றுத்திறனாளிகள் நலவாழ்வுத்துறை செயலாளர், ஆணையர் உள்ளிட்டோர் அக்டோபர் 7ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி தலைமையில் அதிகாரிகளுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்டத்தில் துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அதிகாரிகள் அமைச்சரிடம் விளக்கினர். துறை சார்ந்த குறைகளை எப்பொழுது வேண்டுமானாலும் தெரிவிக்கலாம் என கூறிய அமைச்சர் தவறுகள் எதுவும் நடக்காமல் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டிலேயே பாடநூல்கள் அச்சிடுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் லயோலா மணி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பாடநூல் கிடங்கை ஆய்வு செய்த அவர் மாணவர் சேர்க்கை அதிகரிப்பால் ஏற்பட்ட சில பாடநூல் தட்டுப்பாடுகள் சரி செய்யப்பட்டதாக கூறினார். தட்டுப்பாடு கிடையாது. அவர்கள் ஒரு எண்ணிக்கையில் சொன்னாங்க. அந்த எண்ணிக்கையில் நம்ம பாடப்புத்தகத்தை அடித்து கொடுத்துட்டோம். மாணவர்களுடைய சேர்க்கை அதிகரித்ததால் அங்கு கொஞ்சம் சில குறைகள் இருந்தது. அது எல்லாம் சரி செய்யப்பட்டு விட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்தது. சிங்கப்பெருமாள் கோவில், பல்லம், ஆலப்பாக்கம், திருமணி, திருவடிசூலம் ஆகிய பகுதிகளில் அரை மணி நேரமாக பெய்த மழையால் நிலத்தடி நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் அருமடல், எரையூர், பேரடி உள்ளிட்ட கிராம பகுதிகளில் கனமழை கொட்டியது. இதனால் சாலைகளில் மழைநீர் வடிந்தோடியது. புதுச்சேரியில் விமான கடத்தல் தடுப்பு ஒத்திகை தத்ரூபமாக நடத்தப்பட்டது. புதுச்சேரி விமான நிலையத்தில் விமான கடத்தல் தடுப்பு ஒத்திகை நடைபெற்றது. விமான கடத்தல் போன்ற கற்பனை சூழலை ஏற்படுத்தி பாதுகாப்பு படையினர் மற்றும் பல்வேறு துறையினரின் அவசர கால செயல்பாடுகள் சோதிக்கப்பட்டன. விமான நிலைய விரைவு செயல்குழு, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவக் குழு, இண்டிகோ ஊழியர்கள், கடலோர காவல் படையினர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். Now it's out.
நாகை மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வெடிப்பாளையம், காடம்பாடி, புத்தூர், செல்லூர், ஆழியூர், பாப்பாகோவில், பறவை, திட்டச்சேரி, திருமருகல், திருக்கண்ணபுரம், மருங்கூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. நீண்ட நாட்களாக கடும் வெயிலால் அவதியடைந்த மக்களுக்கு இந்த திடீர் மழை சற்று நிம்மதியை கொடுத்தது. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் சுதந்திர தினத்தையொட்டி வீதி லீடர்ஸ் அமைப்பு சார்பில் 80 அடி நீள தேசிய கொடியுடன் விழிப்புணர்வு பேரணி நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி வழங்கியுள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் சமூக ஒற்றுமை விழிப்புணர்வு பேரணி நடத்த அனுமதி கேட்டு தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது நீதிபதி முரளி சங்கர் முன்னிலையில் விசாரணை நடைபெற்றது. அப்பொழுது அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் இருந்து கீழபஜார் வழியாக புதிய பேருந்து நிலையம் வரை பேரணி செல்ல உரிய அனுமதியும் பாதுகாப்பும் வழங்குமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டார். கோவையில் உலகத்தரம் வாய்ந்த கிரிக்கெட் மைதானம் அமைப்பது தொடர்பாக அதிகாரிகளிடம் விரிவான அறிக்கை கேட்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சம்பத் தெரிவித்துள்ளார். மைதானம் அமைக்க தேவையான அனைத்து அம்சங்களும் சரியாக இருந்தால் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், இல்லையெனில் மாற்று இடங்கள் பரிசீலனையில் உள்ளதாகவும் கூறினார். இடம் சரியாக இருந்தால் அங்கே நம்ம ப்ரொபோசல் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி நம்ம செயல்படுத்தோம். இல்லைன்னா வேற ஒரு பல பகுதிகளில் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து நம்மளுடைய கருத்தாக எடுத்துக்கொண்டு அதையும் நம்ம செயல்படுத்துறதுக்கு பார்ப்போம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மின்கட்டணம் தொடர்பான பிரச்சனையில் முதல்வர் தனிப்பிரிவு 949 ரூபாய் செலுத்தினால் போதும் என கூறிய நிலையில் மின் வாரியம் 9463 ரூபாய் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தி மின் இணைப்பை துண்டித்ததாக புகார் எழுந்துள்ளது. இதனால் 4 நாட்களாக தனது குழந்தைகள் தெருவிளக்கில் படிப்பதாக பாதிக்கப்பட்ட ராஜா வேதனை தெரிவித்துள்ளார். 10ஆம் தேதி வீட்டு மேலே வயரை கட் பண்ணிட்டு ஐபி வயரை கட் பண்ணி விட்டாங்க. வீட்டில் போஸ்ட்டை கட் பண்ணிட்டாங்க. வீட்டில் கரண்ட் கிடையாது. ஆனால் 4 மாதங்களுக்கான கட்டணம் என்பதால் முழு தொகையையும் முறையாக கணக்கிடப்பட்டதாக மின்வாரிய அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் ஆகஸ்ட் 17ஆம் தேதி தஞ்சாவூர் திருமலை சமுத்திரத்தில் உள்ள தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். இதையொட்டி தஞ்சாவூர் விமானப்படை தளம், சாஸ்திரா பல்கலைக்கழகம், புதுக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை ட்ரோன் பறக்க தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் ரேவதி உத்தரவிட்டுள்ளார். தடையை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டைநாதர் கோவிலில் ஆடிப்பூர மகோற்சவத்தின் 9ஆம் நாள் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்பாள், விநாயகர் எழுந்திருட திரளான பக்தர்கள் நமச்சிவாய கோஷமிட்டு வடம் பிடித்து தேரை எடுத்தனர். 4 வீதிகள் வழியாக வலம் வந்த தேர் பின்னர் நிலையை அடைந்தது. வழிநெடுகிலும் பக்தர்கள் ஆரத்தி எடுத்தும் அர்ச்சனை செய்தும் வழிபட்டனர். கோவை பேரூரை அடுத்த மாதம்பட்டி பகுதியில் வெயில் தாக்கத்தால் தக்காளி செடிகள் கருகி விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. மீண்டும் உழவு செய்யும் செலவை சமாளிக்க முடியாததால் தக்காளி செடிகளுக்கு இடையே பாகற்காயை ஊடுபயிராக நடவு செய்து வருகின்றனர். பாகற்காய் மூலம் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு தக்காளி நஷ்டத்தை ஈடுகட்ட முயல்வதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அரசு உதவி வழங்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. பல மாதங்களாக நீடித்த வெயிலுக்கு மத்தியில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டாலும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் புதிய பேருந்து நிலையத்தில் செல்போன் உடைத்ததற்காக ஏற்பட்ட தகராறில் இளைஞரை 6 பேர் கொண்ட கும்பல் ஓட விரட்டி கட்டை மற்றும் கம்பியால் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் புகார் கிடைத்தால் வழக்கு பதிவு செய்து விசாரிப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருச்சி மணப்பாறையில் பிரபல தனியார் மருத்துவமனையில் பெண் மருத்துவர் ரகடையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வார்டு கதவின் கண்ணாடியை உடைத்து சிகிச்சையில் இருந்த நோயாளிகள் மீது மர்ம ஸ்ப்ரே தெளித்ததால் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு நோயாளிகள் அலறி அடித்து வெளியேறினர். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
தமிழகத்திற்கு காவேரியில் உரிய நீர் திறக்காத கர்நாடக அரசை கண்டித்து மயிலாடுதுறையில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். முன்னதாக ரயில் மறியல் செய்ய விடாமல் தடுத்த காவல்துறையினரை பார்த்து தரக்குறைவாக பேசிய காவேரி தனபாலுடன் ஆய்வாளர் சிவசெந்தில்குமார் கேள்வி மேல் கேள்வி கேட்டு வருத்தெடுத்தார். விருதுநகர் அருகே மதுபானங்களை ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விருதுநகர் அருகே டாஸ்மாக் மதுபான பாட்டில்களை ஏற்றிச் சென்ற லாரி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் மதுபாட்டில்கள் உடைந்து சேதமடைந்தன. சென்னையிலிருந்து 72,000 மதுபாட்டில்களுடன் சரக்கு லாரி ஒன்று நெல்லை நோக்கி சென்றது. இந்நிலையில் லாரி விருதுநகர் அடுத்த கள்ளிக்குடி அருகே சென்றபோது சாலையின் குறுக்கே ஆடு வந்ததாக கூறப்படுகிறது. ஆடு மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் பிரேக் பிடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியில் இருந்த 1650 பெட்டிகளும் சரிந்து விழுந்ததில் மதுபாட்டில்கள் உடைந்து மதுபானம் வீணானது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உபதலை கிராமத்தில் மரத்தில் ஏறி தஞ்சமடைந்த கரடியால் பரபரப்பு நிலவியது. நேற்றிரவு அங்குள்ள மரத்தின் மீது வித்தியாசமான சத்தத்தை கேட்ட ஒரு மக்கள் டார்ச் லைட் அடித்து பார்த்தபொழுது மரத்தின் உச்சியில் கரடி அமர்ந்திருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். டார்ச் லைட் வெளிச்சம் பட்டபொழுதும் எந்தவித பதற்றமும் இல்லாமல் கரடி ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தது. ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கும் பொழுது இரவு நேரத்தில் கரடி ஊருக்குள் பலம் வரும் என்பதால் உடனடியாக வனத்துறையினர் அதனை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே உள்ள அகிலாண்டேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதிகாலையில் அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் தேரில் எழுந்தருள மேள தாளங்கள் முழங்க பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். பெரம்பலூரில் டீ கடையில் சிலிண்டர் வெடித்த சம்பவத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். ஆத்தூரை அடுத்த இளம்பலூர் பிரிவு சாலையில் உள்ள டீ கடையில் சிலிண்டர் வெடித்த சம்பவத்தில் கடை ஊழியர்கள் உட்பட 16 பேர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பொம்மனம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. காரைக்குடி நகர், கோவிலூர், தேவக்கோட்டை ரஸ்தா, அரியக்குடி, இலுப்புக்குடி, எஸ்ஆர்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மதுரை மாவட்டம் தல்லாக்குளம் அவுட் போஸ்ட் பேருந்து நிறுத்தம் அருகே கரும்புச்சாறு இயந்திரத்தில் வியாபாரியின் சட்டை சிக்கிய நிலையில் அவரை கல்லூரி மாணவர்கள் நொடிப்பொழுதில் விட்டனர். மோட்டார் மூலம் இயங்கும் இயந்திரத்தில் சாறு பிழிந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தொழிலாளியின் சட்டை இயந்திரத்துக்குள் சிக்கியது. இதனை கண்ட காமராஜர் பல்கலைக்கழக கல்லூரி மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு இயந்திரத்தை நிறுத்தியதோடு சட்டையை கிழித்தெறிந்து தொழிலாளியை காப்பாற்றினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே பேருந்து வசதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேல் வெங்கடாபுரம் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் போதிய பேருந்து வேண்டும், விளையாட்டு மைதானம், நூலகம், கேண்டீன் மற்றும் சுற்றுச்சுவர் அமைக்க வேண்டும், மாணவர்களின் பாதுகாப்பிற்காக கல்லூரி எதிரே வேகத்தடை அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தனியார் கல் குவாரிக்கு வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்ய கோரி 4 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓனான்கரடு பகுதியில் உள்ள கல் குவாரிக்கு வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்ய கோரி பாப்பநாயக்கன்பட்டி, சங்கரலிங்காபுரம், டி ராமநாதபுரம், செல்லாயிபுரம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் உசிலம்பட்டி சாராட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்குவாரியால் நீர்நிலைகள், ஓடைகள், கண்மாய்கள், நீர்ச்சுனைகள் மற்றும் பறவைகள் உள்ளிட்ட இயற்கை வளங்கள் பாதிக்கப்படும் என்று கிராம மக்கள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே மாரியம்மன் கோயில் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் விழா தொடங்கிய நிலையில் விழாவின் சிகர நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது. திரளான பெண்கள் உள்ளிட்டோர் தீமிதித்தும் அலகு குத்தியும் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர்.
திட்டக்குடி பகுதியில் திருட்டுத்தனமாக மதுபான விற்பனையில் ஈடுபட்டதாக 2 பேர் கைது செய்யப்பட்டனர். சித்தேரி மற்றும் பனையாந்தூர் பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது இருவர் அரசு மதுபான பாட்டில்களை திருட்டுத்தனமாக விற்பனை செய்வதற்காக வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடமிருந்து 90 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. மாவட்ட ஆட்சியரகம், தாவரவியல் பூங்கா, மத்திய பேருந்து நிலையம், படகு இல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. பள்ளி மாணவ மாணவிகள் குடைகளை பிடித்தபடி வீடுகளுக்கு திரும்பினர். சென்னை காசிமேட்டிலிருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது மாயமான மீனவரின் குடும்பத்தினரை நிதியமைச்சர் மரிய வில்சன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். 32 வயதான பிரபாகரன் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு மீன்பிடிக்க சென்றபோது உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் கரைக்கு திரும்பிக் கொண்டிருந்த மற்றொரு விசைப்படகில் அனுப்பி வைக்கப்பட்டார். ஆனால் அந்த விசைப்படகிலிருந்து பிரபாகரன் மாயமான நிலையில் மீன்வளத்துறை அதிகாரிகள் தேடி வருகின்றனர். இந்நிலையில் பிரபாகரனின் குடும்பத்தினரை சந்தித்த அமைச்சர் மரிய வில்சன் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார்.